Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடியில் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம யோவான் புத்தகத்திலிருந்து ஒரு வசனமாய் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace we are meditating from the book of John. அப்படியே அந்த நாளில் கூட யோவான் எழுதின நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 61வது வசனம். Today we are going to see John chapter 6 verse 61. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We will read, you all please listen. சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ அப்படின்னு கேட்கிறார். Without being told, Jesus knew that they were grumbling about this. So he said to them, does this make you want to give up? Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி Let's pray for a minute. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. Dear God, we thank you for this time, O Father. இந்த வேளையில் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு எங்கள் கண்களை நீங்க திறந்துள்ளங்கப்பா. Jesus, open our eyes to see the wonders of your words, O நீங்க Father. கற்றுக் கொடுங்க. You teach us, Lord. நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். We will learn, Father. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? Amen. கர்த்தர் நல்லவர். God is good. இன்னைக்கு யோவான் 6ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம் என்ன சொல்கிறது? So what John chapter 6 verse 61 says is, சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். Without being told, Jesus knew that they were grumbling about this, so he said to them, did this offend you? Amen. சீசர்கள் எதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கிறார். So Jesus got to know that about what these disciples are grumbling about. அதுக்கு முந்தின வசனத்துல என்ன சொல்றாங்க சீசர்கள்? So previous verse, if you see what the disciples are அவருடைய saying சீசர்கள் is, அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. on hearing it, many of his disciples said, this is a hard teaching, who can accept it? ஆமென். Amen. எதை குறித்து அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, So they are saying about, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உபதேசம் என்ன? so what God Jesus Christ saying is, விசேஷமாக இந்த 6ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை குறித்து அதிகமாய் பேசிக் கொண்டு வருகிறார். especially in this chapter 6, God is figuring out one thing and he's talking that அவர் என்ன சொல்கிறாருன்னா, God is saying, ஜீவ அப்பம் நான் தான், I am the bread of life, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான் தான், I am the bread of life that came down from heaven, என்னை புசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள், அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை those who சொல்கிறார். feed on me will have eternal life. Amen. They will live. Amen. Amen. பிதாவாகிய தேவன் அனுப்பின குமாரனாய் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி காரியத்தை சொல்றாரு. And also God is saying, believe in the one whom God has sent. சோ இப்படியாக தேவன் ஒரு புதிய உபதேசத்தை, புதிய காரியத்தை சொல்லுகிறார். So like this, Jesus Christ is teaching many new things. உண்மைதான். That is true. ஆனாலும் But still, இவர்கள் சொல்லுகிறது போல இதை யார் கேட்பார்கள் என்று சொல்லுகிறது போல அத்தனை ஒரு கடினமான உபதேசமா அப்படி பார்த்தா அது இல்லை. ஆமென். but if you see like how these disciples are saying, they are saying like this is a hard teaching. Actually that was not that hard. ஆக்சுவலி இந்த இயேசு கிறிஸ்து இங்க வந்தது எதுக்காக? Actually for what purpose God came down இறந்து is, போனதை தேடவும் மனுஷகுமாரனை ரட்சிக்கும்படியாக தான் செய்தார். மனுஷனை ரட்சிக்கும்படியாக தான் வந்திருக்கிறார். he came to save the people. ஆமென். Amen. சோ அப்படி இருக்கிற பொழுது ஆல்ரெடி ஒரு மனிதன் ஒரு கடினமான வேலை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறான்னு சொன்னால் அவனை மேலும் கஷ்டப்படுத்தும்படிக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அவர்களை விடுவிக்க நினைக்கிறவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆமென். So those who want to deliver such people, they will not burden up them more with many things. Amen. 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 ஆனால் இந்த ஜனங்கள், including இந்த சீஷர்கள் அநேக பேர் அதை புரிந்து கொள்ளவில்லை. Including the disciples, many of the people they didn't understood. Amen. Amen. நாம் ஏற்கனவே தியானித்தது போல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறல்ல. As we already discussed about this, without knowing a thing, that is not a wrong thing. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது இது எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுப்பது தவறு. Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அதைத்தான் இந்த சீஷர்கள் செய்கிறார்கள். This is what the disciples are doing here. சோ உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், ஆண்டவர் சொல்ற காரியங்கள் சில நேரத்தில் விளங்கவில்லை. ஆண்டவர் வழி நடத்துகிற விதம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Many a time the way the God leads us, we may not understand that. சோ அந்த நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? So what do we need to do in such situations? சிம்பிளா நினைச்சா அவருக்கு கீழ்ப்படிகிறது நல்லது. We need to simply obey God. அவர் நமக்கு நன்மை தான் செய்கிறார் என்று விசுவாசித்து கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது சிறந்த காரியமா இருக்கு. So we should believe that yes, God is doing a good thing in my life and we should believe
we should simply obey. ஆனா இந்த ஜனங்களும் இந்த சீஷர்களும் அதை செய்ய என்ன செய்தார்கள்? மறுத்து But விட்டார்கள். here these disciples and people, they are not doing that. ஆமென். Amen. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது கோபப்பட்டு அல்லது நீங்க என்ன நான் சொல்லுகிறதை கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி அவர்களை விட்டு செல்லவில்லை. But here still Jesus Christ, he just didn't Amen. leave people just like that. அதுதான் அவருடைய அன்பு. That is his Amen. love. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இஷ்டத்துப்படி செய்கிறார்கள் என்பதை அறிந்துதான் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நமக்காக மரிக்கும்படிக்கு வருகிறார். Amen. God very clearly knows that people are not obedient. They are, living their own way of life. Even knowing everything, he came down and he gave his life for us. நாம் நல்லவர்கள் என்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வரவில்லை. We are good. For that reason, God didn't came down to this நம்மை earth. நல்லவர்கள் ஆக்கும்படிக்காக அவர் வந்தார். Just to make us all a good people, God came down to this earth. Amen. Amen. Hallelujah. 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 நம்மை நீதிமான் என்பதனால அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளவில்லை. As he didn't gather us all together, we are righteous. அவர் நம்மை சேர்த்து கொண்டதினாலே நாம் நீதிமான்களா மாறப்படுகிறோம். Since he had gathered us all together, today we are righteous. Hallelujah. 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 Amen. நம்மை பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி நம்மை அணைத்துக் கொள்ளவில்லை. He didn't gather us, we are holy. அவர் அணைத்துக் கொண்டதினாலே நாம் பரிசுத்தமாய் மாறுகிறோம். Since God gathered us all together, we are holy today. அவர் நம்மை நேசிக்கிறதுனாலே என்ன செய்றோம்? அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனாலே நாம் நல்லவர்களா இருக்கிறோம். Since God's love is in all of us, we are with him today. Hallelujah. Hallelujah. அதை ஆண்டவர் இன்றும் அதை அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். So God is doing that still today. இன்றும் நம்மில் அநேகர் இந்த சீஷர்களைப் போல இவர்களைப் போல தான் நிச்சயம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். So even today many of us are like these disciples without knowing and without understanding that. that. இந்த உபதேசத்தை தான் என்ன செய்றார்கள்? இந்த சீஷர்கள் சொல்றாங்க இது கடினம், என்னால ஃபாலோ பண்ண முடியாது அப்படி This சொல்றாங்க. preaching only these disciples are saying this is a very hard teaching, we cannot accept this. So இந்த காரியத்தை குறித்து தான் அவர்கள் அப்படி சொல்லுகிறதோடு மாத்திரமல்லாமல் Not only saying this, also அதற்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்றாங்க? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. they started grumbling. ஆமென். முறுமுறுக்கிறது என்று சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். Already we had seen what is the meaning of murmuring. முறுமுறுப்பது அவிவிசுவாசத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்கிறது. That is இருக்கிறது. a sign of unfaith. எப்பொழுது ஒரு முறுமுறுப்பு வரும்? When people start grumbling. நமக்கு மேல அதிகாரியோ அல்லது நமக்கு உயர்ந்த ஒருவரோ செய்யற காரியம் நமக்கு பிடிக்காத பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில என்ன செய்வோம்? When a higher official, if we don't like what the people are doing, that time we start murmuring against them. நம்மை விட பெரியவர்கள் ஒரு செய்யற காரியம் நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னா என்ன செய்வோம்? What we will do when an elderly people do something against us? ஒருவேளை அவரிடத்துல நேரடியாக சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் போகலாம். Maybe we don't have that guts to say directly to them. ஆனா அதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்வோம்? முறுமுறுக்க ஆரம்பிப்போம். That time we will not accept what the people are saying, instead we start to grumble. அதாவது இது எதை காண்பிக்கிறது? So what shows is இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்யவில்லை அல்லது ஒரு செய்யற காரியம் நமக்கு நன்மையானதாக இல்லை அல்லது அப்படியே சொல்லிவிட்டு அவர் செய்யற காரியத்தின் மீது நமக்கு ஒரு அவிவிசுவாசம் தோன்றுகிறது. அதன் அடையாளமாக தான் இந்த முறுமுறுப்பு வருகிறது. So these disciples and all the other people, they are thinking like whatever God is doing is not a good thing. Thinking that way, they started to grumble. So நாட்களில் கூட நாம நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறோம்? So even today, many a time what we people do is we start to grumble. என்ன ஆண்டவரே எனக்கு மட்டும் இத்தனை பாடுகளா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் மட்டும் தான் கஷ்டப்படணுமா, என்ன லைஃப், என்ன ஆண்டவரே நீங்க என் ஜெபத்தை கேட்குறீங்களா அல்லது நீங்க முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி இந்த மாதிரியான காரியங்கள் என்ன செய்கிறோம்? நாம் மனசுக்குள்ளே என்ன செய்கிறோம்? அடைகிற இடங்களில் முறுமுறுகளா இருக்கிறோம். So many a time we also do the same thing. We grumble against God. We think like, what God, Jesus, only for me everything is happening, so many problems are there. Are you seeing me? Many things we ask. ஆனால் இந்த காரியம் எப்பொழுது வருகிறது? But when this thing starts in us, எப்பொழுது நம்ம ஆண்டவர் செய்யற காரியத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அல்லது ஆண்டவர் செய்யற காரியத்தின் மீது நமக்கு ஒரு அவிவிசுவாசம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் வருகிறது. So this is a sign of unfaith. Amen. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். எரேமியா 29:11 வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், எப்ப உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். I have a plan for you. அது மேபி நீ நினைக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். Maybe that plan is not according to your will. அதுக்காக அது தீமையானது என்று சொல்லி நீ நினைத்து விடாதே அப்படி. But don't think that is an evil plan against you. Amen. Amen. Hallelujah. 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 So இந்த மாதிரி தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற சூழ்நிலைகள் தான் என்ன செய்கிறது? முறுமுறுப்பு உண்டாகிறது. So many a time we don't understand the love of God, at that time this grumbling starts in us. Amen. So நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. So we shouldn't grumble at all. Amen.
வருகிற பொழுது என்ன செய்யும், அதை விட்டு நம்ம ஓடிவிட வேண்டும். So we need to run when it comes in us. அது நம்ம அவிசுவாசனுடைய அடையாளமா இருந்து அதுக்குள்ள நடத்தி கொண்டு போய் So that is a sign of unfaith. Amen. அது நம்ம வாழ்க்கையோட ஒருபோதும் கூட அனுமதிக்க கூடாது. So we should not allow that in our life. Amen. Amen. இவர்கள் அதாவது இந்த சீசர்கள் ஆண்டவருடைய இந்த போதனை குறித்து முறுமுறுக்கா என்று சொல்லி இயேசு என்ன செய்றாரு, அறிந்து கொள்கிறார். Now here God is coming to know, Jesus Christ came to know that these disciples are grumbling against this thing. நீங்கள் யோவான் 2:25 பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை என்று சொல்லி. There was no need for anyone to tell him about them because he himself knew what was in their hearts. அதாவது மனுஷருக்குள்ள இருக்கிறது தேவனுக்கு தெரியும். அது இவங்க சொல்லி காமிக்கணும்ங்கற காரியம் இல்ல, அவர் அறிந்து கொள்கிறார். So God very clearly knows what all we think in our heart. We don't need to say that. அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கள் தன்னுடைய இருதயத்திலே முறுமுறுக்கிறார்கள் என்பதை அறிந்து ஒரு கேள்வியை அவர்கள் முன் வைக்கிறார். Like this only Jesus came to know that his disciples are grumbling against us and they are starting he is asking a question again. Amen. என்ன கேக்குறார்? He is asking, இது உங்களுக்கு இடரலா இருக்குறதோ அப்படி கேக்குறார். Does this offend you? இடரலன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி அல்ல. Offending means not like a normal disturbance, nothing like, not like that. வசனம் சொல்லுகிறது, the Bible says, வந்து நீங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, if you see Matthew 18 says, விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஸோ இடரல் அப்படிங்கிற காரியம் அவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியமா இருக்கிறது. If anyone should cause one of these little ones to lose his faith in me, it would be better for that person to have a large millstone tied up around his neck and be drowned in the deep sea. Amen. Amen. அதாவது இடரல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, so offending means எந்த ஒரு காரியம் அல்லது எந்த ஒரு மனுஷன் மற்றொருவனை தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய பிரசன்ஸ்ல இருந்து அவனை வந்து விடுவிக்கிறானோ அல்லது அவனை வந்து தள்ளி போக செய்யறானோ அதுதான் என்னதான் இடரல் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். So offending means anything, any person, one person separating another person from God, that is called an. So ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய இந்த உபதேசம் உங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரித்து விடுவதாக விலக்கி விடுவதாகவா இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். So this is what God, Jesus Christ is asking. Is my teaching is offending you, that is separating you all from God, like that Jesus Christ is asking. யோசித்து பாருங்க. Just think about this. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன செய்ய இந்த பூமியில நம்மை போல மனிதனாக என்ன செய்ய இந்த பூமிக்கு வந்து நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ என்று சொல்லி கேட்கிறார். So just think, God Jesus Christ, he is the God, he is the one who created heaven and earth. He came down to this earth showing his love for us and he is asking this question today. Amen. நான் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் தெய்வம் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்த தெய்வம், அவர் நம்ம நல்லா இருக்கணும், நாம எல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நித்தியமா தேவனோட கூட இருக்கணும் அப்படிங்கிற காரியத்துக்காக என்ன செய்றார், அவர் அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார், இந்த பூமிக்கு வந்தது மாத்திரமல்லாமல் என்ன செய்தார், நமக்கு ஜீவனை கொடுத்து மாத்திரமல்லாமல் அவர் வந்து தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி வந்து பிதாவோடு கூட ஐக்கியமாக இருப்பது, எப்படி தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்ற காரியத்தை குறித்து மிகவும் எளிமையான வழிகளை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ என்று சொல்லி கேட்கிறார். ஆமென். ஆனால் சீசர் என்ன சொல்றாங்க, சீசர் என்ன முறுமுறுக்கிறாங்க, இது எப்படி எங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை குறித்து என்ன செய்ய முறுமுறுக்கிறவளா இருக்கிறது. But here these disciples, they are grumbling, how can we follow this? It is a hard teach. Amen. Hallelujah. இன்னைக்கு அதே क्वेश्चन தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்கிறார். Same question is God is asking you and me today. Amen. இந்த காரியம் தேவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது, இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணுவது உங்களுக்கு இடரலா இருக்கிறது என்று சொல்லி நம்மை பார்த்தும் கேட்கிறார். So Jesus Christ is asking, like following Christ's preaching, is that so difficult, like that God is asking today to us? ஆல்ரெடி இடரலா இருக்கிற காரியங்களை களைந்து போட்டு எளிமையான காரியத்தை தேவனோடு கூட இணைந்திருப்பது, தேவனோடு கூட உறவாட வேண்டும், தேவனோடு கூட நம்ம நித்தியமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் எல்லா காரியங்களையும் எளிமையாய் மாற்றி தருகிறார். So all hard things actually God removed and he gave us, he filled us all with easy things today. Amen. அது அநேக நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு நம் கண்கள் அடைக்கப்பட்டதா இருக்கிறது. Many times the eyes are closed by not knowing and understanding all those things. கூட நம்முடைய கண்களை தேவன் திறந்திருக்கிறார். So today let God open our eyes. Hallelujah. Amen. Hallelujah.
அவரே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says he is the way, truth Amen. and life. யோவான் 16:14 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று I அவர் am the சொல்லுகிறார். way, truth and life, God is ஆமென். saying. அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. Hallelujah. பரலோகத்திலிருந்து வந்த தேவன் அவர் தாமே பரலோகத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அது ஜனங்களுக்கு என்ன செய்யும்? எளிமையாக புரிகிற காரியமா The God இருக்கிறது. who came down from heaven, since he says about the heaven, the people Amen. can understand it easily. ஆமென். Amen. சோ நமக்கு ஒரு காரியம் புரியலன்னா நம்ம அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன அறிவை கொண்டு இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த மகாபரிய அன்பை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்பா, எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க, புரிந்து கொள்ளும்படிக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கிற பொழுது கண்டிப்பாக என்ன செய்வார்? நமக்கு சொல்லித்தர அவர் அந்த போதுமானவராக இருக்கிறார். So ஆமென். if we ask God, Jesus, help me to understand your love, oh Father, if we ask this to God, he himself will help us to understand about his love. Amen. நாம் அதை விட்டு எங்களுக்கு தெரிஞ்ச காரியமே போதும், இதை வச்சு அப்படியே மீதி லைஃப்பை நாங்கள் கொண்டு போகிறோம், எங்களுக்கு புதுசாக கற்றுக்கணும்னு ஆசையில் அல்லது நாங்கள் இதுலேருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆசையில் என்று சொல்லி இருப்பது தவறான காரியமாக மாறிவிடுகிறது. ஆமென். அது நமக்கு நாமே வைக்கிற ஒரு தவறான முடிவாய் மாறிவிடுகிறது. ஆமென். கர்த்தர் நாளில் கூட அதை எடுத்து போட்டு ஆமென் தேவன் காட்டுகிற வழியில நாம் நடக்கும்படிக்கு என்ன செய்ய நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். So God is calling us to walk in his ways. Amen. So ஆண்டவர் கேட்கிறார், எது இடலா இருக்கிறது? So God is asking, which is offending us? ஆண்டவர் சொல்லுகிற வழியில நான் நடப்பதா அல்லது நம்ம இஷ்டப்படி நம்ம நடக்கிறதா, எது நமக்கு இடலா இருக்கிறது? ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச வழியில நடக்கிற பொழுது அது நமக்கு சுகமா இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா அது முடிவு என்ன? சஞ்சலமா இருக்கிறது. ஆனால் தேவன் காட்டுகிற வழியினுடைய முடிவோ ஜீவனும் சமாதானம் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென். அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கண்களை மூடி நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கூட ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நாங்கள் போகிற பாதை, நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற பாதை எப்பொழுதுமே அது எங்களுக்கு இடலா இருக்கிறதுப்பா. Jesus, the way in which we walk is always offending us, O Father. ஆனால் நீர் எங்களுக்கு என்று முன்குறித்து வைத்திருக்கிற வாழ்க்கை, முன்குறித்து வைத்திருக்கிற பாதை, நீங்க நடத்தி செல்கிற பாதை எங்களுக்கு இடரலை நீக்குகிறதா இருக்கிறது ஆண்டவரே. But the plans that you have for us is good one, O Father. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Say this prayer in Jesus name. ஆமென். வார்த்தை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆசீர்வதிக்கவே bless everyone those who listen to this word in Jesus name. ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. Bless them and multiply them, O Lord. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name, Father God. Amen. Praise the Lord.